ஐ நோ. அந்த குதிரைக்காரியை நினைச்சு கணச்சிட்டு இருக்காத. அதுக்காக கும்பிடுறவங்க மனசெல்லாம் புண்படுத்தாத. அது நம்ம பரம்பரைக்கே அழகில்ல. பாரு இப்படி உட்கார். உட்காரு. கும்பிடுறேனுங்க. ஏய், இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன் கும்பிட்ட? அவர் பால் வடிகிற குழந்தை முகத்தை பார்த்தேன், அதான் கும்பிட்டேன். இது குழந்தை முகமா? கொஞ்சம் ஏமாந்தா குழந்தை குடுக்கிற முகம். ஆள் கொஞ்சம் உயரமா இருந்தா போதுமே. பால் வடிது மோர் வடிது. ஏங்க தள்ளி உட்காருங்க, மறைக்குது. இது என்ன சினிமா தேட்டரா? மறைக்குது நுழைக்குது. உட்காரா? ஐயோ அம்மா, எங்க வந்து உட்கார? கேந்திரியா? ஏன் கத்துன? ஓ, டொக்கு டொக்கா எடுத்துக்கங்க. என்ன சந்தனத்தை காப்பியா குடிக்கிற? காப்பியை சந்தனமா தடவற? உன் நுள்ளுக்கு ஒரு அளவே கிடையாதா? என்ன ரியாக்ஷன் மாறுது? பயிர் கடமுடாங்குது. கழிப்பறை எங்க இருக்கு? நான் நினைச்சேன் சந்தனத்தை குடிக்கும் போது என்ன கலக்கலா? வந்துருச்சு. இங்கே வா. ஓ, நல்ல வேளை டுக் டுக் வந்துருச்சு. இல்லன்னா நீங்க கல்யாண மண்டபம் நாரி இருக்கும்டா. மாதவி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உனக்கு என்னாச்சு? அடே அட இதா என்னமா அது? தாலியை காணோம். என்னது தாலியை காணுமா? அப்ப வாங்க எல்லாரும் மேட்ல சினிமாக்கு போலாம். இது உன் கையில் இருக்கா? இதை நீ எப்ப எடுத்த? பாருங்க எவ்வளவு சலம்பல் நடக்குது. அசையாம நிக்கிறான் பாருங்க. பாரு என்ன டொக் டொக்கா. நம்ம ஊர்ல தான் இந்த லொள்ளெல்லாம் தலைவன் தாலி எடுத்து கொடுக்கறது, தொண்டை கட்டுறது. ஏன் மாப்பிள்ளை கை இல்லையா? அவன் எடுத்து கட்டிக்க மாட்டானா? அட குடப்பா, ஆடம் பிடிக்காம குடப்பா. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. சென்டிமெண்டா இவர் கையால தாலி எடுத்து கொடுத்தா அந்த குடும்பம் விளங்கிருமா. கொடுங்க. கிசல்ல இங்க கொடுக்க முடியாதுப்பா. அட்ரஸ் ஆடா மேல தேடு. நான் இங்கிலீஷ்ல சொன்னேங்க. அட்ரஸ் 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 அட்ரஸ். பாரு, ஆளை பார்த்தாச்சு, ஆராய்ச்சி பண்ணி அடிச்சாச்சு. சட்டு புட்டு காதல் சொல்லி கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்க வேண்டியதானே? சித்தப்பு, ஏற்கனவே ரேஸ்ல தோத்துட்டோம். இனிமே ஏதாச்சும் ஒரு வீர சாகசம் பண்ணி அவன் மனசுல இடம் முடிச்சு அப்புறம் கையை பிடிக்கணும். அட கைய மடக்க எவனாவது 10 பைசா வச்சுட்டு போய் போறான். மாப்பிள, உன் வீரத்துக்கு உன் கையில வந்து ஒரு சிங்கம் புலி கரடி உட்கார்ந்து இருந்தா கூட நான் பெருமைப்பட்டிருப்பேன். கேவலம் இந்த கோழி கூட நான் கேவலப்படுத்துது. போனாய ரேமுகா. இதே திமுகவா? ரேமுகா. தேமுகன்னா ரேஸ்ல முன்னாடி வந்த கட்டழகி. ஓ, நீ ஸ்டார்ட் கூட படிச்சு வச்சிருக்கியா? கோழி நம்மளதுங்களா? பேக்ல வந்துறியா? கையில கிடைச்சு தட்டி விட்டீங்களா? ஓ, ஆள் கோழின்னு எனக்கு தெரியாதுப்பா. வேணா புடிச்சு கொடுத்து ஒரு லவ் டெவலப் பண்ணிக்க. ஒரே அம்காமிக்கல. என்ன சித்தப்பது? சும்மாரியா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். ஓகே, என்ஜாய். சும்மாரு மடியில் படுத்து ரொம்ப நாள் எப்படி வீரம். என்ன அரிக்குதா? வேர்வை. இவங்க காது குடைஞ்சா உடம்பு சிரித்துக்குதோ? அதாவது திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மேல எதிரொலிக்குது. அப்படி இல்ல சித்தப்பு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தோ முருகா திருத்தணி மலை மேல எதிரொலிக்கு. ரொம்ப நன்றிங்க. பாத்தியா துரை, கோழியை பிடிச்சு கொடுத்தா குருமா வச்சு விருந்து கூப்பிடுவான்னு பார்த்தா குறைஞ்ச ரெக்கையை கொடுத்துட்டு போறா. காதல்னா அப்படித்தான் சித்தப்பு. தலையில் சொல்றீங்க. எப்படி இருக்கேன்? கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு. அப்ப நான் முழுவா இருக்கேன். இந்த கோழி பிடிச்ச நீங்க தானுங்களா? என்ற நாய் ஓடி போச்சு கொஞ்சம் பிடிச்சு கொடுக்குறீங்களா? கட்டோடு குழலாட ஆட ஆட. துரை, ஏன் இதயத்துக்குள்ள மட்டும் எவ்வளவு நுழைய முடியாது? ஏன் சித்தப்பு? இவ்வளவு முடிக்குள்ள எப்படிப்பா நுழைய முடியும்? அதையும் தாண்டி ஏன் இதயத்தில் நுழைஞ்சால? அப்ப அவன் பொம்பளை பாரஸ் ஆபீஸ்ல. ஐயோ, பாம்பு. ஆனா அது பாம்பு. பப்பாளி குழல்.
இதுவா பாம்பு ஆ, பாருங்க. என்ன உத்து பாக்குற? மாது கொண்டா நானும் பாக்குறேன். ம். ஓ, 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 ஓ. ஏங்க கத்துறீங்க? இருங்க நாங்க வரோம். அட இருங்க. அதே சாக்கில் அல்ல கட்டுறான் பாரு. துண்டு போயிடுச்சுங்க, அதை எடுத்து கொடுங்களேன். அடா சக்க. எத்தனை வாட்டி இது பத்தியே சொல்வீங்க? சரி, ஏடா சக்க. ஐயோ நீங்க சொன்னது கேட்டு குரங்கு துணி எடுத்துட்டு போச்சு சித்தப்பு. போட்டு ஓடா சக்க. நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? ஒரே இதான் சரியான சந்தர்ப்பம். மானத்தை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணன் புடவை கொடுத்த மாதிரி நீ உன் வேட்டியை அவுத்து கொடு. அதை அவ கட்ட, நீ அவ மனசுல ஒட்ட. ஒரே லவ்ஸ் தான். அவன் மானத்தை காப்பாத்துறதுக்காக அம்மனமா சுத்தினாலும் பரவாயில்ல. உனக்கு பரவாயில்ல, ஊரை கொஞ்சம் நினைச்சு பாரு. அந்த நாய்களை பத்தி எனக்கு என்ன கவலை? நான் காதலில் ஜெயிக்க வேண்டும். கேட்ச். ரொம்ப நன்றிங்க. நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன். உங்களே எங்களால மறக்கவே முடியாதுங்க. ஆமா, இப்ப நான் கரையேறி போயிருவேன். நீ எப்படி வருவ? நானும் வருவனே. எப்படி? இப்படி. என் வேட்டி. 2 பேரும் ஒரே வேட்டியில் ஊருக்குள்ள போக போறோம். 2 பேரும் ஒரே கார்ல போவாங்க, 2 பேரும் ஒரே ரயில்ல போவாங்க, 2 பேரும் ஒரே போட்ல போவாங்க. நம்ம 2 பேரும் ஒரே வேட்டில போறோம். எங்களை பார்க்காதீங்க. நல்லா பிடிச்சிட்டப்பு. சிரிப்பாச்சுன்னா சிரிச்சிருவாங்க. பதிலுக்கு நம்மளும் சிரிப்போம். நல்லுமா கோச்சு படம் உட்கார்ந்து இருக்கு. அவ இது மாதிரி எத்தனை கோச்சு பார்த்தவா? சித்தப்பு, என் காதலியோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? துண்ட தோல்ல போடுப்பா. சோறு வாங்குறதுக்கு வந்த மாதிரியா இருக்கு. போ. இப்ப பெரிய மனுஷனா இருக்குதா? அப்படி எல்லாம் எனக்கு தெரியல. ஏய், என்னடா உங்களுக்கு எல்லாம் இலை வேண்டி கிடக்குது? அங்க பாரு, உருண்டையா விட்டு கொடுக்குறாங்க, வாங்கி திட்டு ஓடுங்க. கிளம்புங்க, போங்கடா. இலையம் போயிருக்கிற. சித்தப்பு, பெட்டி கொடுங்க. என்ன இங்க இலை போட மாட்டாங்கன்னு ஸ்பெஷலா கொண்டு வந்தியா? என்னப்பா இது? இலையில ஐ லவ் யூ. அவ சோத்த போட்டே வருவா. அப்ப நான் இலையை திறப்பேன். அதை பார்த்து அவ சிலையாயிருவா. இலைய பார்த்தோன்னு நீ குறையாகிட்டீன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குல்லங்க. இவன் இப்படித்தான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். நீங்க இலையை மடிக்க எடுத்து போய் வீட்டுல சாப்பிடுங்க. ஏன் வாழ் வந்துருச்சுப்பா. மாது மாதவி, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். என்னப்பா அது? லவ்வக்கான வெறும் ஐயோ மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் படிச்சா ஐயோ. கொதிக்கிற சாம்பார் இப்படி கால்ல கொட்டிக்கிட்டேன். என்னாச்சு? வேணாப்பா, கால் வந்து என்னோட கால சுடு சாம்பார்ல வேகட்டும். என்ன தடுக்காதீங்க. நீங்க ரொம்ப விவரமான ஆளுங்கண்ணா. அது எப்படின்னா ஆறி போன சாம்பார்ல கரெக்டா காலை வச்சீங்க? நான் சுட்டும் தான் நினைச்சேன். அது பொய். நீ வர்ற வழியில விசாரிச்சு வந்து காலை வச்சிருக்க. காத்தலுக்காக இந்த தியாகம் கூட பண்ணா மட்டும் எப்படி? எல்லா பசியோட காத்துட்டு இருக்காங்க. பார்த்தா கும்பி போடுவாங்க. வா, ஓடி போயிடலாம். நம்மளே தேடி இருந்தாலும் இவ்வளவு அழகான பொண்ணை தேடி இருக்க முடியாது. அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவனே தேடி பாருங்க, எவ்வளவு பெரிய போட்டோ கொண்டாந்து வச்சிருக்கான். சந்தோஷமா ஒரு வார்த்தை சரின்னு. நான் அப்பவே சொன்னுங்கண்ணா, குழந்தை ஆசைப்பட்டு காதலிச்சிருச்சுங்கண்ணா, இது அண்ணாவுக்கு தெரிஞ்சா அட்டாக்ல போயிடுவாருன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு இந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அட்டாக் ஒண்ணும் பண்ணாது, அப்படியே போயிட்டாலும் பரவாயில்ல, அப்பா ஸ்தானத்தில் நீ இருக்கிறிய சித்தப்புன்னு சென்டிமெண்டா பேசிட்டான்னா. சும்மா இருப்பா. அண்ணா என்னங்கண்ணா, கண்ணு நில குத்திருச்சு. பூட்டிங்களா? ஐயோ அண்ணா, போய் விட்டீர்களா? ஐயோ அப்பா, போய் விட்டீர்களாப்பா? போய் விட்டீர்களா? பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னா, வாசப்படி தாண்டாதவன் தாண்டி குதிச்சுட்டான். அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சு உங்க மருமகளை ஆக்கி 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 பாக்கிய நீயே சொல்லுப்பா. ஐயோ என்னங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமா சொல்றீங்க? உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. போய் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆஹா ஆஹா
அத்தா இந்த கசாயத்தை குடி, சளிலாம் கப்புன்னு இறங்கிரும். இந்த பாராத்தா, ஓ மகளை நினைச்சிட்டு நீ உடம்ப கெடுத்துக்காத. இது 18 வருஷ பகை, இப்ப தீராது. இத நினைச்சீன்னா உனக்கு நெஞ்சு வலி, முட்டு வலி, எல்லா வலியும் வரும். இந்த பார், இந்த கசாயத்தை கப்புன்னு அடிச்சிட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னடா இது கெட்ட நாத்த அடிக்குது? முள்ளமண்டி தள்ளி உட்காரா, அவன் மேலதான் அடிக்குது. சும்மா இருங்க, இது சீம கசாயா. சீம கசாயமா? ஆமாத்தா, நீ நினைக்கிற மாதிரி அந்த வைத்தியம் நல்லவ இல்ல. நம்மளுக்கு நாட்டு கசாயமும் அவன் புருஷனுக்கு சீம கசாயமும் வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? அவங்க 2 பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சீம கசாயத்தை ஊத்திட்டு வந்துட்டேன். நல்ல பிள்ளாடா நீ. முள்ளமண்டி சீம கசாயமா? எனக்கு ஒரு கிளாஸ் ஆடுறா. அடிச்சிருங்க. ஸ்டாப். எஸ். மம்ஸ், என்ன ஏப்பத்த ரேப் ஸ்டைல் விடுற? ராப்பா? அதனடா ராப்பு. ஏ கடலை பாரு, கடலை பாரு, கடல் மேல கப்பல் பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். ஏ கப்பல் மேல பொண்ண பாரு, பொண்ணு தலையில பூவை பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். பூவுக்குள்ள தேனை பாரு, தேனுக்குள்ள ஈய பாரு, ரேப் ரேப் ரேப். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், அவை வண்ட வண்ட வண்ட. நிறுத்துங்கடா. என்னடா வசனம் பேசுற மாதிரி பேசிவிட்டு பாட்டுங்கிறீங்க? ஏய் கண்ட்ரி ஃப்ரூட், இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் லேட்டஸ்ட் ரேப் சாங். ராப்பா? டேய், எதை பாடுறதா இருந்தாலும் பட்டி தொட்டிக்கெல்லாம் புரியுற மாதிரி பாடணும். மாம்ஸ், தொட்டிக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து நம்மால பாட முடியாது. பாடுனா யாருக்கும் புரியப்படாது. அந்த மாதிரி ஒன்னால பாட முடியுமா? பாடுறேன்டா. டேய், பாடுறேன்னா இல்லையான்னு பாரு. செய்யறதையும் செஞ்சுட்டு கிளவி திருட்டு மொழி முழிக்குது பத்தியா? தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லும்? எப்பவும் போல தண்டனை கல்ல ஏத்திர வேண்டிட்டான். அடி செருப்பால. என்னையா தண்டனை கல்ல போய் நிக்க சொல்ற? ஆத்தா பாவம் செல்லம், வயசான காலத்துல வெயில் நிக்க வைக்க கூடாது. சும்மா சொல்றாச்சு. அந்த கிளவி நம்மளே ஆட்டத்துல சேர்த்துக்கல, அதுக்குதான். அப்படிங்கிறியா? இருபார், என் மக பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. 2 பேரும் போய் தண்டனை கல்ல நில்லுங்க. ஏய் துரை, இந்த தூக்கத்துல ஒண்ணுக்கு போற பேச்ச கேட்டா என்ன கல்லு மேல நிக்க சொல்ற? டேய், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்னையே அவன் கல்லு மேல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க போறா, அப்ப தெரியும்டா உனக்கு. அழகா 2 பேரையும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இறக்கி விட்டு. புடவை கட்டி கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா? எனக்கு வெக்கமா இருக்கு. அச்சோ, செல்லக்கிளி வெக்கப்படுதாட்டா? செல்லக்கிளி வெக்கப்பட்டுச்சாட்டா? செல்லக்கிளி வெக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நான் ஊர் பூரா சொல்ல போறேன். வெக்கம்னா என்னங்க? ஒக்கமக்கா, வெக்கம்னா அச்சம், மடம், நாணம், பருப்பு இதெல்லாம் கலந்து வர்றதுக்கு பேர் தாண்டா வெக்கம். முள்ள பண்ணி தலையா பருப்பா? செல்லக்கிளி வெக்கப்பட்டப்பா. இந்த புடி பொடி வாங்கி போட்டுக்கிறான். செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. நல்லா வீடு வாங்கி கொடுக்கிறான். செல்லக்கிளி வெக்கப்பட்டா வரங்க. செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. என் செல்லக்கிளி வெக்கப்பட்டாளா? ஐயா, செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. இந்த மாட்டை கண்ணே நீயே வச்சுக்கப்பா. எதுக்கு அது? ஆட பொண்ணு வெக்கப்பட்டாளப்பா. செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. இந்தா பருப்பு வாங்கி தின்னுங்க. செல்லக்கிளி வெக்கப்பட்டா. துரை, பயிர் குரம் போட சொன்னா அவன் வயிறு குரம் போடுவான். வா போய் பாப்போம். என்ன சிறப்பு இது? அதிசயமா இருக்கு. செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல செம்பருத்தி பூ முளைச்சிருக்கு. புள்ளி கோலத்துக்கு நடுவுல பிள்ளையார் முளைச்சிருக்காரு. இந்த பிள்ளையாரு ஸ்பூன்ல பால் குடிச்சிருந்தாலும் குடிச்சிருப்பாரு. இந்த அதிசயத்தை பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருவோம். சித்தப்பு, செருப்பு அங்க இருக்கு. ஆமா, இங்க கழட்டி விட்டு செருப்பு அங்க எப்படி போச்சு? ஏதோ நாய் கவிட்டு போய் போட்டுச்சு போல் இருக்கு. செருப்பு சுத்தியும் கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. யாரு போட்டிருப்பாங்க? ஆத்தா போட்டிருப்பாங்களா? ஆத்தாவுக்கு அவ்வளவு நேட்டிவிட்டி தெரிஞ்சிட போகுது. வேற யார் போட்டிருப்பாங்க? செல்ல கிளிக்கிறது போட்டிருக்குமா? என்னங்க, கிழக்கு மூலையில சூரிய வெளிச்சம் பட்டா வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வரும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நான் தான் செருப்ப வடக்கு மூலைக்கு மாத்தினேன். துரை, ஜோசிகாரம் பொண்ணு போல் இருக்கு. சாஸ்திரம் பேசுறா. நம்ம கைய புடிச்சு ரேக பாக்குறதுக்குள்ள கழட்டிக்கலாம். வா கொஞ்சம் இருங்க. அட எதுக்கு சொம்பு? நாங்க அதெல்லாம் காலையிலேயே போயிட்டு வந்துட்டுமே. அது இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியில போற ஆம்பளைங்க வெறும் வயிற்றோட போக கூடாது. இந்த நீச்சு தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஓ, டச்சிங்கா? நோண்டிங்களா? 1/2 1/1 சாத்து. வயிற்று குளிர வச்சுட்டுமா? பின்ன ஒரு சொம்ப ஒட்டுக்கா குடிச்சா குளிராது? வயத்தை மட்டுமா குளிர வச்சிருக்கா? இன்னைக்கு இந்த வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கியிருக்கா. ஏன் தாய் இவ்வளவு எல்லாம் பண்ற? நீ யாரு? எந்த ஊரு? எதுக்காக ஆத்துல வந்த? பஸ் காசு இல்லாம ஆத்துல வந்தான்.
ஏன் காசு இருந்துச்சா? நான் தப்பா கேட்டும் போல் இருக்குப்பா. 8 நாள்னா கூட இல்லாத கோடீஸ்வரி போல் இருக்கு. போ. இனிமே உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். ஐயோ என் பொண்ணு மழையில் நனையுது. என்னடா அவன் புறா நனைஞ்சா ஓடி போய் பிடிக்கிறான், புள்ள நனைஞ்சா ஓடி போய் நிக்கிறான். இனிமே கொடை நனைஞ்சா கொடைக்கு ஒரு கொடை பிடிப்பான் போல் இருக்கு. ஐயோ நீ ஏமா மழையில் நனையிற? களி பிடிச்சு போகுது. ஐயோ என் புள்ள மழை நனையுதே. ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிருவா. நீ ஏன் அத்த நனைற? நீ உன் பிள்ளைக்கு கொடை பிடிக்கிற, நான் என் பிள்ளைக்கு கொடை பிடிக்கிறேன். ஐயோ நீங்க எதுக்குங்க மழையில நனைறீங்க? ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிடுவோம். எனக்கு எதுக்குங்க நீங்க நினைச்சுக்கிட்டு? ஒரே நாள் மழையில நான் முளைச்சு போகணுங்க. ஏய் அங்க என்னடா பாக்குற? மழை நிக்கலான்னு பாக்குறேன். அங்க நின்னு பார்த்தா தெரியாது, இங்க வந்து நின்னு பாரு. இத கொஞ்சம் புடியா. நல்லா பார், நல்லா பார். கீழே விழுந்து பார். எல்லாம் இந்த நாயால வர. செத்த நாயாட்டு தண்ணிக்குள்ள போய் பொத்திட்டு விழுந்தா தண்ணி போய் மூக்கு ஏறி இந்த மாதிரி வந்திருக்கு. அவனை விடுறா, இந்த பயவுள்ளைய சொல்லணும். கிழவி கப்பல் விடுறாளா? கப்பல். ஏன் அத்த சும்மா என் மகளை திட்டுற? ஆமா இவன் மகளை திட்டி கொட்டிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கு தர்றாசு. அத்த திரி வேண்டாம் அத்த, நான் ஆவி பிடிச்சுக்கிறேன். ஆவி சுடுகாட்டுல போய் பிடிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அண்டாகா கஜம் அபூகா குகும் திறந்திடும். மூக்கா இது அமராவதி டேம் மாதிரி இருக்கு. நீ அப்படியே மூக்க தூக்கியா, நான் அப்படியே உள்ள விட்டுறேன். இதுக்கு ஒரு அருமையான மெடிசன் இருக்கு. டாக்டர் எம்பிபிஎஸ் சொல்றாரு. சொல்ற மூக்குல ஒரு பாம்பு வச்சா சளியெல்லாம் செதற முடியும். மூக்குல பாம்பு வைக்கிறேன். எந்த ஊர்ரா நீ? சிவாசிங்க. ஏன் மத்தா போய் கூடாது? சுமாரா நாய. அதா இது சரிப்பட்டு வராது. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து மூக்குல திரிய விட்டுருவான். ரெடி? 1 2 3. வாடா. சளி பிடிச்சதுக்கு ஏன் எல்லாரும் இந்த பாடுபடுறீங்க? சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். எங்க குடும்பத்துல நண்டு நட்டுவாக்கள் எல்லாம் சாப்பிட்டது கிடையாது. ஆமா பாம்பு பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் தான் சாப்பிடுவோம். நீ சும்மா இருந்தாஜி. பாப்பா ஏதோ வைத்தியம் சொல்லுது. அப்ப 2 வேட்டைக்கு போலாங்கிறீங்களா? போவோம். அப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். எதடா? துப்பாக்கி தோட்டம்லாம். ஆமா நண்ட துப்பாக்கியால சுடு, புளிய தூண்டி போட்டு புடி. போடா புண்ணாக்குறேங்க. புறப்படுப்பா. ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு, குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு, வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு, கடல் நண்டும் கிடைக்காட்டி இந்த பின்னால நிக்குதே சாக்கடை நண்டு. இத அடிச்சு ஒரு சட்டி நிறைய சூப் வைங்க. எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. நாங்க வரலன்னு வைங்க, நாய்க்கு எடுத்து ஊத்துங்க. அது குடிச்சு செத்து போயிடும். வாப்பா ஸ்டார்ட். டேய் இது என்ன டைனிங் டேபிளா? கொல்ல மாட்டேன். எந்த கொண்டு கொட்டுற? நண்டை உடைக்க வேணாமா? சரி இதுல ஒண்ணு போடு. வக்கனே மட்டும் நிக்க தெரியுது. பொண்ணு சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரியெல்லாம் இறங்கு. மெல்ல மெல்ல மெல்ல. என்ன மூட்டையை தூக்குறா மொள்ள மொள்ளங்கிற? அடங்கப்பா என்ன இந்த தீனி திங்கிறான்? இதோட நண்டு வம்சமே அழிஞ்சுதுடா. புள்ள சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காத. எங்க கண்ணு வைக்கிறது? கண்ணே முடிக்க முடியல. அடியில இருந்து முடி வரைக்கும் ஒரே எரிச்சலு. ரொம்ப பிரமாதமா இருக்காத்தா. நண்டு செஞ்ச கைக்கு தங்கத்தை ஒரு காப்பே செஞ்சு போடலாம். இந்த நண்டை தின்னு உடம்பெல்லாம் சூடேறி போச்சுடா சாமி. உடம்புலாம் சூடேறுதே. ஐயா ஐயா என்னது கட்டில் தூக்கி தூக்கி அடிக்குது? கட்டில என்ன கபடி ஆடுறீங்க? அப்படியே ஒரு கைப்பிடி தூக்கி விடு. அம்மா கேள்வியா கேக்குறேன். எப்படி ஓடி போயிரு? நண்டை தின்னுட்டு நான் படுற பாடு எனக்கு இல்லடா தெரியும். அம்மா என்ன சித்தப்பு தலையில உட்கார்ந்து தண்டால் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் அவஸ்தை அவனுக்கு தாண்டா தெரியும். நானாவது தண்டாலு. அங்க பாரு. பங்காளி அடி நண்டு தின்ன ஏதாவது பண்ணுமாடா? என்ன பண்ணு மாவா? முருங்கைக்காயை காட்டிலும் 30 மடங்கு பவர் ஜாஸ்தி. நண்டு தின்னு சூடேறி மாண்டவர் கோடான கோடியப்பா. சொல்லத்தான் இங்க வந்தியாப்பா? ஆமாப்பா. என் பங்காளி காப்பாத்துற விடு. ஏய் பாத்துறா அவன் புடனை கிடந்து கடிச்சு வச்சு போறான். இது மனோகர மாதிரி கையில கட்டிட்டு உருவிட்டு இருக்கீங்க. வில்லங்கத்து விலைக்கு வாங்காம போயிரு. அதான் இந்த நிலைமை நான் உங்களை ஐயோ 1 2 2 தின்னதுக்கு இந்த பாடுபடுத்துது. துர்ராச்சு அண்டா கணக்கில் தின்னானே அவனை என்ன பாடுபடுத்துதோ? ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஏய் கட்ட வந்து ஓடியாடா. முருகா கண்ட்ரோல் பண்ணுவேன் முருகா. முத்தை திருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குறு வித்துக்குறு வர என ஓடும் 10 கலை கொட்ட பயிரட குக்கு குகு குக்கு குகு கொட்ட பயிர் முட்ட குடமட கழுவாட
சண்டையன வெண்டையமும் கிங்கினி சதங்கையும் எழுந்தாட जोली के पीछे हाये जोली के पीछे हाये நான் எதோட மிக்ஸ் பண்ற சங்கரா சொல்றேன்பா நாதஸ்வரே வேதவா நண்டேஸ்வரா போக வேண்டும் மாய பேயை நீயும் கொன்று போட வேண்டும். ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி ஆணி வேர் வரை ஆட்டி விட்டதடி காப்பாய் தேவி. அடம் கொக்காம அவனை செலுக்கலே சாமி என் கூட வா செலுக்கலே செலுக்கலே சொன்ன கேளு கடவுளே ஜிஞ்சக ஜகா ஜிஞ்சக ஜகா ஜிஞ்சக ஜகா இது புரிய இப்போ நீதான் இந்த ரஸ்க்கு நாம போட போற ஐயோ நான் மாட்டியா அப்ப நீதான் எல்லாருக்கும் சாயம் பூசன் மாட்டி விட்டுருவேன் ஐயோ துரராசு கிட்ட உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு ஏ சொல்ல மீச அப்போ நெத்தியில நாமத்தை போட்டுட்டு மீசையில இருந்து ஒரு முடிய புடுங்கிட்டு ஓடி வந்துட்டேன் என்ன விட்டுடுமா நான் போறேன் வேண்டாம் செலுக்கிளி நான் சொல்றது கேளு செலுக்கிளி ஓடு கடவுளே நீ தான் என்ன காப்பாற்றணும் மீசைய புடுங்க செலுக்கிளி பயப்படாத சீக்கிரம் ஐயோ டெவிலே ஐயோ எனக்கு குடும்பத்திலிருந்து காப்பாத்துக்கிறா சாமி ஐயா என்னம்மா விக்கிற அதா வாயின் இருந்தா விக்கல் வரும் மூக்குன்னு இருந்தா தும்மல் வரும் மனுஷன் இருந்தா எல்லாம் வரும் சும்மா இரு இந்தாம்மா நீ தண்ணியை குடி குடிமா உன்னை கண் தேடுதே உங்களில் காணவே என் உள்ளம் நாடுவே என்னடா பாவம் அது விக்கி வேதனை பட்டுக்கிட்டு இருக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க இருங்க நானும் பண்றேன் விக்கல் நிப்பாட்ட விஞ்ஞானி கிளம்பிட்டாரு ஸ்டாப் எதுக்குடா கையை நிட்டுற கையை நிட்டினா பெரிய பெரிய பசங்க நிக்கிறது விக்கல் நிக்காதா கையை நீட்டா பிச்சு கொடுத்தா போடா போடா போறம் போக்கு நாயி அதான் இப்ப நான் விக்கல் நிப்பாட்டி காட்டுறேன் பார் இப்ப பார் நின்றுச்சா என்ன எதுக்குதான் நிக்க மாட்டேங்குது பேதி எல்லாம் ஒரு நொடியில் நின்றுதாக்கா இது நிக்க மாட்டேங்குது என்ன சித்தப்பு சிக்கல்? சிக்கல் இல்லம்மா விக்கல் எதோ கொடுத்து பார்த்தா நிக்க மாட்டேங்குது தொடக்க போற நேரத்துக்குள்ள நான் நிறுத்தி காட்டுற பாருங்க. காட்டம்மா காட்டு என்னை பார், என் கண்ணை பார், என் மூக்கை பார், முத்து போன்ற என் பற்களை பார். அவன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? யாருக்காச்சும் விக்கல் வந்து நிக்கலன்னு வச்சுக்க, இந்த மாதிரி அதிர்ச்சி ஏதாச்சும் சொன்னோம்னா உடனே நின்னுடும். அதனாலதான் அதுக்காக கல்யாணம் அது இதுன்னு சொல்றது ஆட என்ன பண்ணி இந்த வயசுல போய் எனக்கு என்ன கல்யாணம்? அப்படியே எனக்கு கல்யாண ஆசை வந்தால நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பத்மினி சாவித்திரி சரோஜரேவி அப்படி. அப்ப நம்ம ரேஞ்சுக்கு நீங்க குழந்தை பயிற்சி வளர்ற வயசு, உங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு மணிஷா கோயிலெல்லாம் ஊர்மலாம் ஐஸ்வர்யாராயி அப்படி. அது விக்கி சார் நான் போய் சாப்பிடலாம். நல்ல ஆசையும் என்னேசமும் ரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயட்டா. டாவாடா என்ன டாவாடா சொல்ற? இன்னைக்கு சிவராத்திரி இருடா இந்த பாலை குடிக்க மாட்டேன். நான் சொர்க்கத்துக்கு போறேன். குடிடா. இன்னைக்கு விடிய சும்மா இருங்க. அவன் எதுக்கு சித்தப்பு துரத்துறீங்க? ஆமா கையில என்ன பாலு? இது தூக்க மாத்திரை கலந்த பால். இது எப்படியாவது இவனை குடிக்க வைக்கணும். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி, தூங்காம இருந்தா சொர்க்கத்துக்கு போலாமா. இந்த நாய் தூங்காம சொர்க்கத்துக்கு போறான்னா அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் இங்க போறப்பட்டு வந்துருவாங்க. நானும் ஒரு சிப் சித்திட்டு வந்துடுறேன். ஆட சின்ன பசங்க விளையாடுற விளையாடு சித்தப்பு. ஆட ராட்டத்து மேல ஏறி இல்லையா, ராட்டத்து கீழாலேயே ஒரு சிப் சுத்திட்டு வந்துடுறேன். எதுக்கு இப்படி லோல் பண்றீங்க? என்ன நான் லோல் பண்ணிட்டேன்? வர வர ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஐயோ பொறுக்க முடியும். ஆட சும்மா வாங்க. அத்தா
இது என்னது அலாவுதீன் அற்புத விளக்குமா? இந்த தேய் தேய்க்கிறேன் பூதங்கீதம் வந்துற போகுது. அடே இது பூதம் வர்ற விளக்கு இல்லடா, உள்ள பெற விளக்கு. அதெல்லாம் கல்யாணம் காட்சி ஆனவங்களுக்கு தெரியும், உனக்கு எங்க தெரிய போகுது? என்னடா சொல்ற? என்ன அழுகுறியா? ஏப்பா ஐயா? அதான் உனக்கு ஓர வஞ்சனாத்தா. என் வயசுல தானே உன் பையன் இருக்கு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்படி சந்தோஷமா விளக்கு தேய்ச்சிட்டு இருக்கிறல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு கண்ணாடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நானும் ஒரு மீனாட்சி விளக்கோ காமாட்சி விளக்கோ வாங்கி அதுல ஒரு திரிய போட்டு எண்ணெய் ஊத்தி 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 விடிய விடிய கொக்கரக்கோன்னு கோவிட்டு இருந்திருப்பல்ல. ஏய் அது என்ன பைபிள் எப்ப பார்த்தாலும் கொக்கரக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆத்தா கொக்கரக்கோன்னா என்னன்னு கேக்குது, நீயே விளக்கம் சொல்லிடு.